வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்குது வெட்டி பிச்சுனா உங்க ஜாக். இந்த வருஷத்தோட மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி டெட்பூல் அண்ட் வொல்வரினோட ட்ரெய்லர் 2 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் பக்காவா இருக்குங்க. பார்க்காதவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாவே நம்ம வொல்வரினை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் எப்படி டெட்பூலை ஃபோக்கஸ் பண்ணி இருந்துச்சோ அதே மாதிரி டெட்பூலுமே அங்கங்க வந்துட்டு போறாரு. எப்படியோ வொல்வரின் ஃபேன்ஸுக்கு இந்த ட்ரெய்லர் ஒரு செலிப்ரேஷன் தான். அந்த அளவுக்கு வொல்வரினை காட்டியிருந்தாங்க. வளன்னு அறுக்காம ட்ரெய்லருக்குள்ள என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன விஷயம் இருக்குன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ட்ரெய்லரோட ஓப்பனிங் ஷாட்ல வொல்வரின் ஒரு பாருக்குள்ள தண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த பார் ஓனரும் உனக்கு இங்க இடம் கிடையாது, நீ எதுக்குடா இங்க வந்த, நீயா பொரியா இல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவான்னு ரொம்பவே டீசெண்டா பேசிட்டு இருக்கான். நம்ம வொல்வரினுமே அதுக்கு கோபப்படாம ஒரே ஒரு ட்ரிங்க் மட்டும் கூட நான் கிளம்பிடுன்னு சாந்தமா பேசிட்டு இருக்காரு. இவனுங்க இவ்வளவு மரியாதையா வொல்வரினை நடத்துறப்பவே தெரியுது வொல்வரின் அங்க ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காருன்னு. அந்த சம்பவம் ரொம்ப மோசமான சம்பவமா இருக்கும் போல, அதனாலதான் இந்த அளவுக்கு அவனை ட்ரீட் பண்றாங்க. அந்த இடத்துல நம்ம டெட்பூல் வந்து வொல்வரின் கிட்ட உன்கிட்ட ஒண்ணு பேசணும், என் கூட வரியான்னு கேக்குறப்போ வொல்வரின் சொல்லுவாரு, பாரு தங்கச்சி அண்ணன் மூட்ல இல்லைன்னு. அந்த நேரத்துல வொல்வரின் டெட்பூலை பார்த்து தங்கச்சின்னு சொன்னது லேடி டெட்பூலுக்கான ரெஃபரன்ஸ் தான். ஒருவேளை லேடி டெட்பூலும் நம்ம வொல்வரினை அப்ரோச் பண்ணிருப்பாங்களோ, வாட் எவர் இட் இஸ். கண்டிப்பா இந்த படத்துல நிறைய டெட்பூல் அண்ட் வொல்வரின்ஸோட வேரியன்ஸை பார்க்க போறோம். தரமா தான் இருக்க போகுது. ஒழுங்கா என் கூடவா, நாம 2 பேரும் சேர்ந்து இந்த உலகத்தை காப்பாத்தணும்னு வர முடியாதுன்னு சொன்ன வொல்வரினை வம்படியா இழுத்துட்டு போக ட்ரை பண்றாரு. அந்த நேரத்துல வொல்வரின் சும்மா இருப்பாரா, அவரோட கிளாஸை ஓபன் பண்ண அது ஸ்டக் ஆகி நிக்குது. அதை பார்த்த டெட்பூல் 40 வயசானா அப்படித்தான், இதெல்லாம் ஸ்டக் ஆகத்தான் செய்யணும் கலாய்ச்சிட்டு இருக்கான். டெட்பூலும் அவனோட கன்னை எடுத்து நம்ம வொல்வரினை பார்த்து ஒழுங்கா வரியா இல்ல நெத்தில ஓட்ட போடவான்னு மிரட்ட நம்ம வொல்வரின் பயப்படுவாரா, எனக்கே கன்னான்னு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்த ஷாட்ல டெட்பூலும் வொல்வரினும் வாய்டுக்குள்ள இருக்காங்க. அந்த இடத்துல டெட்பூல் நம்ம வொல்வரினை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. நான் நேசிச்ச எல்லாரும் என்னை விட்டு போயிருவாங்க, என் உலகமே அழிஞ்சிருன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு வொல்வரினுமே அதுக்கு எனக்கு என்னடா, எனக்கு ப்ராப்ளம் இல்லடான்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல டெட்பூல் ஒரு வார்த்தை விட்டுருப்பாரு, உலகம் அழிஞ்சப்ப இப்படித்தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியான்னு. அப்படின்னா இந்த வொல்வரினோட யூனிவர்ஸ் அழிஞ்சு போச்சா, வேற ஒரு யூனிவர்ஸ்ல வந்துதான் இவர் வாழ்ந்துட்டு இருக்காரோ. அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த ஷாட்ல ஒரு செமெட்ரியை காட்டுறாங்க. அந்த இடத்துலயும் வொல்வரின் மண்டி போட்டு அழுத்துட்டு இருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, அதாவது அவர் கூட இந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாத்தையுமே இவர் இழந்துட்டாரு போல. அப்போதைக்கு இவரால் எதுவுமே பண்ண முடியல. அதனால தான் இந்த அளவுக்கு இவர் டிப்ரெஷனா சுத்திட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த தியரியை கன்ஃபார்ம் பண்ற மாதிரியே டிவிஏ ஏஜென்ட் பேரடாக்ஸுமே இந்த வொல்வரின் இவனை நம்பின எல்லாரையுமே கைவிட்டுட்டான்னு டெட்பூல்ட்ட சொல்லிட்டு இருக்கான். உனக்கு இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு வேற யாருமே கிடைக்கல, இவனை போய் கூட்டிட்டு வந்திருக்குன்னு பேரடாக்ஸும் திட்டிட்டு இருக்கான். அப்போதைக்கு பேரடாக்ஸ் மூஞ்சில பாத்தீங்கன்னா மூக்குல பிளாஸ்டர் ஓட்டி இருக்கும். இந்த நல்ல காரியத்தை பண்ணது யாரு, அங்க படுத்து கிடக்குறாருல வொல்வரின், அவர் தான் பண்ணி வச்சிருப்பாரு போல. அடுத்த ஷாட்லயே டெட்பூலும் வொல்வரினும் தாறு மாற சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அதுவும் படக்கூடாத இடத்துல எல்லாம் விட்டு கிண்டி விளையாண்டுட்டு இருக்கானுங்க. 2 பேருக்கும் ஹீலிங் ஃபேக்டர் இருக்கனால தானடா இந்த அளவுக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க, போடுங்கன்ற மாதிரி தான் எனக்கு கேட்க தோணுச்சு. இந்த சண்டை எதுக்கு நடக்குதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம டெட்பூலும் சும்மா இருக்க மாட்டாரு, இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசியிருப்பாரு. அதனால நம்ம வொல்வரினுமே காண்டாகி போட்டு பொழக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த சீன் தாங்க தரமான சீனு, வெறித்தனமான சீனு. ஏன்னா நம்ம வொல்வரின் அவரோட சூட்ல ஸ்லீவ்லெஸ்ஸோட நடந்து வந்துட்டு இருக்காரு. இந்த படத்துக்காக ஹியூக் ஜாக்மன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாருன்னு உங்களுக்கே தெரியும். ஜிம்ல படாத பாடுபட்டு பயங்கரமா உடம்பை ஏத்திட்டு இருந்தாரு. அதுக்கு ஒரு ஒத்தியான சீனு தாங்க இது. அடுத்தடுத்த ஷாட்ஸ்ல நம்ம வொல்வரினும் நான் நல்லவன் கிடையாது நீ நினைக்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருப்பாரு. அப்போதைக்கு நம்ம டெட்பூல் சொல்லுவாரு, நீ ஒரு எக்ஸ்மேன், நீ தான் எனக்கு எக்ஸ்மேன். டெட்பூல் சொன்னதெல்லாம் ஆடியன்ஸே சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி ஹென்ரி காவல் தான் சூப்பர்மேனோ அதே மாதிரி தான் எக்ஸ்மேனா அது வொல்வரின் தான். இந்த ஷாட்ல வொல்வரின் அவரோட கிளாஸை ஓபன் பண்ணுவாரு. இந்த தருணத்துக்காகத்தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தலைவா, வா தலைவான்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அதுக்கு அடுத்த ஷாட்லயே டெட்பூலும் வொல்வரினும் டிவிஏ ஏஜென்ட்ஸை போட்டு தாறு மாற பொளந்து கட்டிட்டு இருக்கானுங்க. இந்த ஷாட்டை பாருங்க, இதுதான் ட்ரெய்லர்லயே பங்கமான ஷாட்டு. ரொம்ப கிரீப்பியா இருக்கு பாத்தீங்களா. நம்ம ஆண்ட் மேனை அப்படியே போட்டு தள்ளி அதை ஒரு பேசா மாத்தி வில்லன் வாழ்ந்துட்டு இருக்கா. இவளோட பேரு கெசன்ட்ரா நோவா. இவ தான் இந்த படத்தோட வில்லி. நம்ம ப்ரொஃபசர் சார்ல்ஸ் சேவியரோட ஈவில் ட்வின் தான் இவ. ஈவில் ட்வின்னு சொல்ல போறாங்களா இல்ல வேற ஒரு வேரியன்ட்னு சொல்ல போறாங்களான்னு தெரியல. இவ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு இந்த ஒரு ஃப்ரேம்லயே காட்டிட்டாங்க. ஆண்ட்மேனையே போட்டு தள்ளி அதையே பேசா மாத்தி வாழ்றானா இவ எவ்வளவு பயங்கரமானவளா இருப்பா.
அடுத்தடுத்த ஷாட்ஸ்ல நம்ம டெட்பூலும் வொல்வரினும் தாறுமாறா சண்டை போட்டுட்டு இருக்கத காட்டுறாங்க. இவனுக்கு சண்டைக்கு ஒரு அளவே இல்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. கார்க்குள்ளயுமே சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா கெசண்ட்ரா நோவாவோட அந்த பேஸை காட்டுறாங்க, ஆன்ட்மேன் பேஸை. அதுல கெசண்ட்ரா நோவாவோட நிறைய அடியாட்கள் நின்றுட்டு இருக்காங்க. அதுல நல்லா பாத்தீங்கன்னா நம்ம வொல்வரின் மாதிரியே கையில கிளாஸோட ஒருத்தி நின்றுட்டு இருப்பா. அவளோட பேரு தான் லேடி டெத் ஸ்ட்ரைக்கு. ஆல்ரெடி இவ எக்ஸ்மென் பார்ட் 2ல நம்ம வொல்வரின் கூடயே சண்டை போட்டிருப்பா. அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா செக்கச்செவல்னு சகப்பா ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான். அவனுமே மியூட்டன் தான். அவன் எதுல வந்திருப்பான்னா எக்ஸ்மென் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்திருப்பான். அவனோட பேரு தான் அசாசில். ஆக மொத்தம் இந்த 2 மியூட்டன்ட்டுமே இந்த படத்துல வரப்போறாங்க. இது மாதிரி எத்தனை மியூட்டன்ட் இந்த படத்துல இருக்க போறாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி கெசண்ட்ரா நோவா பவர்ஃபுல்லான ஒரு வில்லன் தான். நம்ம சார்ல்ஸ் சேவியர் மாதிரி நடக்க முடியாமலாம் இல்ல, அவங்க நல்லாவே நடப்பாங்க. அது மட்டும் இல்லாம டெலிகினசிஸ் பவருமே இருக்கு. நம்ம சார்ல்ஸ் சேவியருக்கு டெலிகினசிஸ் பவர் இருக்காது, மைண்ட் பவர் மட்டும்தான் இருக்கும். ஆனா இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த டெலிகினசிஸ் பவருமே கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அசாசிலும் லேடி டெத் ஸ்ட்ரைக்கும் இவங்க பக்கம் தான் இருக்க போறாங்க. கண்டிப்பா இந்த படம் பயங்கரமா தான் இருக்க போகுது. ஏன்னா வில்லன் பக்கம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த கெசண்ட்ரா நோவாவுமே ரொம்ப ரூத்லெஸ்ஸா இல்லாம ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம வொல்வரின் கிட்டேயே. இந்த ஷாட்ல நம்ம டாக் பூல காட்டிட்டாங்க. என்ன லேடி டெத் பூல தான் காட்டல, பரவாயில்ல இவனையாவது காட்டினாங்களே. இந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் உருவாக்குற அந்த போர்ட்டல் மாதிரி தான் இருக்கு. அந்த போர்ட்டல்ல நம்ம டெட்பூலும் வொல்வரினும் குதிச்சிட்டு இருக்காங்க வாய்டுல இருந்து. அந்த போர்ட்டலை யாரு கிரியேட் பண்ணுதுன்னு தான் சரியா தெரியல. நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சா இல்ல வாங்கா இல்ல வேற யாருமான்னு. தமிழ் டப்பிங் சொல்லி ஆகணும், தாறுமாறா பண்ணிருக்காங்க. படத்துலயுமே பயங்கரமா தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளவுதாங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் பிரேக் டவுன் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு அட்டகாசமான வீடியோல பாக்குற வரையும் டட்டா பை பை.